வெல்கம் பேக் நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரை டம்ளர் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நறுக்கின ஒரு வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஒரு பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பிரியாணி தாளிக்க சோம்பு கொஞ்சம், 2 கிராம்பு, 2 பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் அரை ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, தயிர் 2. பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்குவோம். ஃபஸ்ட்டு சோம்பெல்லாம் வெடித்தோன்னா வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து இடித்து வச்சேன் புதினா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போடுறோம். அது பச்சை வாசம் போனோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒன்று மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பொடியெலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் கரட்டிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணலாம். பட்டாணி, ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். அந்த ரைஸ் ஆட் பண்ணுறப்ப அரிசியும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து 1க்கு 1 அளவு எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூட வேண்டியதான் குக்கரை. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கும்.